செய்தி. ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகள் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை, வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணையை கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற கருத்திற்கு பின்னால் இருக்கும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தன்னுடைய நிலத்தை அபகரிக்கப்பட்ட தன்னுடைய நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் தனக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி இந்த விவகாரத்தில் முழுக்க போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த நிலம் என்பது கார்த்திக்கு சொந்தமானது என்பதற்கான அனைத்து முகாந்திரமும் இருப்பது தெரிந்தும் காவல்துறையினர் அன்மூடி வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் நிலத்தை அபகரிக்க காவல்துறையினர் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கண்டனத்தை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். ரவுடிகளுடன் காவல்துறையினர் கைகோர்த்துக் கொண்டு நில உரிமையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல்வாதிகளும் இதுபோன்ற நில மோசடி வழக்குகளில் சம்பந்தப்படுவது என்பது இந்த விவகாரத்தை மேலும் தீவிரமாக்குகிறது என்ற ஒரு கருத்தை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்ற வழக்குகளில் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் விருப்பில்லாமலும் விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் வெளிப்படுத்தி வருவது வேதனை அளிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நிலைமை தொடர்ந்தால் அப்பாவி மக்களுக்கு இந்த காவல்துறை மீதான நம்பிக்கை குலைந்துவிடும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற விவகாரங்களில் மௌனம் காக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழ்ந்த நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை காவல்துறையினர் எப்படி விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து இந்த கார்த்திக் அளித்த புகாரை சிபிஐக்கு மாற்றி நீதிபதி இது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரித்து 4 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.